சிங்கப்பெண்ணே சீரியலோட அடுத்த கட்ட கதைக்களம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நகரப்போகுதுன்னே சொல்லியாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆனந்தி அன்புவோட அம்மா கிட்ட நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே புகுந்து பிரமாதமாக சமைச்சு பட்டையை கிளப்பிடுவாங்க. அதை அன்புவோட அப்பாவுக்கு படையலும் போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்பு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ வேஸ்ட் ஆனதாக சொல்லியிருந்தாரே, அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை ஆனந்தி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அன்புவோட அம்மாவுக்கு கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இதை பார்க்குற அவங்க சந்தோஷமாயிட்டு, ஆனந்தி நீயும் எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறிட்டமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்ட அன்பு இது கனவா நிஜமானு புரியாமல் தனக்கு தானே கிள்ளி பார்த்துப்பாரு. உச்சி குளிர்ந்து அவர் போயிடுவார். அன்பு ஆனந்தி வந்தவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அன்புக்கோட ஹாப்பினஸை எப்படா வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் அன்புவும் ஆனந்தியும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு லாக்கெட் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி வச்சு ரசித்து பார்த்துட்ருப்பாரு. எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் மித்ரா இருக்காங்களே, அன்புவும் ஆனந்தியும் சேர்த்து வச்சு மகேஷ் கிட்ட தப்பாக சொல்லி அவரை ஏற்றி விட்டுருக்காங்க. இதனால் மகேஷும் அப்செட்டில் தான் இருக்க போகிறாரு. மித்ரா சொன்னது என்னமோ உண்மைதான், பட் மகேஷால் அதை டைஜஷன் பண்ணிக்க முடியலன்னு தான் சொல்லி ஆகணும். மகேஷ் ஆல்ரெடி நடந்த எல்லா இன்சிடெண்ட்டுமே ஒன் பை ஒன்னாக ரீவைண்ட் பண்ணி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஆனந்திக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கே முதல் ஆளாக வந்து நிற்கிறது யார்? அன்பு தானே. ஆனந்திக்கு ஏதாச்சும் ஒரு சிக்கல்னா அன்பு தான் அதிகமாக அவங்களுக்காக துடிச்சிருக்காரு. மகேஷை விட ஒரு படி மேலே போய் ஆனந்திக்கு அன்பு எல்லா லைன்லையுமே உதவி பண்ணியிருக்காரு. இதை எல்லாத்தையுமே மகேஷ் யோசனை பண்ணி பார்ப்பாரு. இருந்தாலும் அவருக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம அன்புவை சந்தித்து நேரடியாகவே கேட்டுடலாமா, நீ ஆனந்தியை தான் காதலிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிவிட்டு மகேஷ் அன்புவை சந்திக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போவார். அந்த இடத்துல வச்சு தான் மகேஷ்க்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்குன்னே சொல்லணும். அழகனா அந்த லாக்கெட் கிட்ட அன்பு பேசிகிட்ருப்பாரு. இதை மகேஷ் நோட் பண்ணிடுவார். அப்போனா அழகன்ற கேரக்டரில் இவ்வளோ நாளாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணது அன்பு தானா, அன்பு தான் ஆனந்தியை லவ் பண்ணுறானா அப்படின்றத இவர் கன்ஃபார்ம் பண்ணிடுவார். அன்பு ஆனந்திக்கிட்ட அவரோட லவ்வை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு நம்மளோட காதலை ஆனந்திக்கிட்ட வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மகேஷ் முடிவெடுக்கலாம். அப்படி மட்டும் இல்லைனா அன்புக்கு ஆப்போசிட்டாக மகேஷ் மாறுறதுக்குமே பாசிபிலிட்டிஸ்ன்றது நிறையவே இருக்குது. இந்த சீரியல் ஃபேன்ஸாக இருக்கிற உங்களோட ஒப்பீனியன் எந்த மாதிரி இருக்குது? இதுக்கு மேற்பட்டு மகேஷ் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு வேல்யூபிளான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டுடுங்க.